பேரும் ஸ்கூலுக்கு போயிட்டாவளா? ஆமாம் மல்லிகா, பள்ளியெடுத்து போயிட்டாவ. ஏக்கா உங்ககிட்ட சுக்கு இருந்தா ஒரு துண்டு தாங்கலாம். இல்லையே மல்லிகா, ஒரே ஒரு துண்டு சுக்கு தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதையும் இன்னைக்கு காலையில் தான் தட்டி காப்பி போட்டேன். இனிமே எங்களுக்கு வேணா கூட கடையில் போய் தான் வாங்கணும். உங்ககிட்ட சுக்கு இருந்தால் வாங்கி காப்பி போட்டுட்டு அப்புறமா கடைக்கு போகும்போது சுக்கு வாங்கி தந்துடலான்னு நினச்சேன். இப்போ காப்பி போடுறதுக்கு சுக்குக்கு என்ன பண்ணுன்னு தெரியலையே. இப்போ உனக்கு குடிக்கையே காப்பி வேணும்? எனக்கு இல்லைக்கா, எங்கள் அம்மைக்கு தான். தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, ஒரு டம்ளர் சுக்கு காப்பி போடுதான்னு கேட்டாவ. வீட்டில் சுக்கை தேடி பார்த்தேன், காணல. அதான் உங்ககிட்ட வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் அம்மைக்கு குடிக்கிறது தானே? நான் ஏற்கனவே போட்ட காப்பி சட்டியில் இருக்கு, அதை கொண்டு போய் கொடுக்குதியா? சட்டியோட வேண்டாக்கா, ஒரே ஒரு டம்ளர் காப்பி மட்டும் தாங்க. அப்போ இருக்க காப்பியை ஒரு செம்பில் ஊற்றி தரேன், உங்கள் அம்மைக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத நீயும் குடி. செம்பில் ஒன்றும் வேண்டாக்கா, ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தாங்க. செம்பில் கொண்டு போனால் நீயே குடிக்கலாம்ல மல்லிகா? ஏக்கா எனக்கு இந்த சுக்கு காப்பி வாடையே பிடிக்காது, நான் சுக்கு காப்பிலாம் குடிக்க மாட்டேன். ஒரு டம்ளர் மட்டும் கொண்டு வாங்கக்கா, காணும். சரி சரி, ஒரு டம்ளரே கொண்டாறேன். காப்பியை சூடு பண்ணியே கொண்டு வந்துடட்டா மல்லிகா? சூடு ஒன்றும் பண்ணி தரேன்டாக்கா, நான் வீட்டில் போய் சூடு பண்ணிக்கிடுதேன். சரி மல்லிகா, நான் உள்ளே போய் ஊற்றிட்டு வரேன், நீ இந்த சேரில் உட்காந்துக்க. எப்போ பார்த்தாலும் மழை வர்றது மாதிரி தான் இருக்கு. மழை காலம் ஆரம்பிச்சிடலாம் மல்லிகா, அதான் எப்போ பார்த்தாலும் இருட்டிக்கிட்டு தான் இருக்கும். மழை வந்ததும் வந்து கொசு தொல்லை தாங்கலை. இங்கேயும் கொசு இருக்காங்க. நான் கூட எங்கள் வீட்டில் மட்டும்தான் கொசு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். உன் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் 1 கிலோமீட்டர் தூரம் பெரு. கொசு வலையெல்லாம் பறந்து வர முடியாதுல்ல, பக்கத்தில் தானே இருக்கும், எப்படி கொசு வராமல் இருக்கும்? மல்லிகா, இவ்வளோ காப்பி காணுமா? ஆ காணுக்கா, இதை வீட்டுக்கு கொண்டு போய் உங்கள் அம்மைக்கு சூடு பண்ணியே கொடு. ஆ சரிக்கா, நான் போயிட்டு வரேன். ஏக்கா, எங்கள் அம்மைக்கு காப்பியை கொடுத்துட்டு அப்புறமா கப்பை கொண்டு தாரேன். அவசரம் நெல் மல்லிகா, பைய பொறுமையாக கொண்டுட்டு வா. சரிக்கா, போயிட்டு வரேன். உள்ளே போய் அழுக்கு துணி எடுத்து ஊற வைப்போம். இப்போ ஊற வச்சாதான் 1/2 மணி நேரத்தில் தப்பி போட முடியும். ஓஹோ, மேகம் வந்ததோ. இல்லவனே, எங்கள் அக்காவுக்கு பாட்டை கேட்டியா? இப்போ அடிக்கடி மழை பெய்துட்டு இருக்குல்லக்கா, அதான் இந்த பாட்டு பிடிச்சிட்டு இருக்காவ. கதவை திறந்து போட்டு உள்ளே என்னத்தான் பண்ணுகால தெரியல. வீட்டுக்கு பின்னாடி குளிச்சுக்கிட்டே பாட்டு படிச்சிருப்பாவுல இருக்கோங்க்கா. எங்கள் அக்கா கதவை திறந்து போட்டு குளிக்க மாட்டா சின்ன பொண்ணு. அநேகமாக நான் இன்னைக்கு பின்னாடி துணியை துவைச்சி போட்டுக்கிட்டு நிப்பாலா இருக்கும். இருந்தாலும் உங்கள் அக்காளுக்கு ரொம்ப தைரியம் தாக்கா. கதவை திறந்து போட்டு பின்னாடி நின்று எவ்வளோ அசால்ட்டாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காவ. நானும் எத்தனை நாள் அவகிட்ட சொல்லியாச்சு இப்படியெல்லாம் செய்யாதுன்னு. ஒரு சொல்லு பேச்சு கேட்கலா? யார் சொல்லு பேச்சு கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்க? வேற யாரையும் சொல்லலை, உன்னையே தான் சொன்னேன். நான் உன்ட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்க்கா, கதவை திறந்து போட்டுட்டு இப்படி உள்ள எல்லாம் இருக்காதுன்னு. இப்போ தான் துவைக்க துணியை ஊற வைக்கணுன்னு பின்னாடி போயிருக்கேன். நீங்கள் 2 பேரும் முன்னாடி இருந்து வந்திருக்கீங்க. உள்ளே போய் வேலையை பார்க்க முடியல, கதவை போட்டுவிட்டாலும் கதவை சாத்தியாவது போடலாம்ல. இப்படியே அப்போ பெண்ணு கதவை திறந்து போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பேன். இங்கேருந்து மல்லிகா அவி வீட்டுக்கு போகும்போது கதவை சாத்திட்டு தானே போனால் காற்றடிச்சு கதவை திறந்துருந்துருக்கோம். மல்லிகா அப்போ இங்கே வந்துட்டு அவி வீட்டுக்கு போகிறாளோ? மல்லிகா அம்மைக்கு சுக்கு காப்பி வேணுமா, அதுக்கு தான் சுக்கு இருக்கான்னு கேட்டு வந்தா. இங்கே வந்து கேட்குது. ஒரு 2 8 தள்ளி போன அன்னைக்கு கடை இருக்குல்ல, அங்கே போய் வாங்க வேண்டியது தானே. இந்த ஒரு பொருளை வாங்கிறதுக்குன்னு அலையணுமான்னு பார்த்துருப்பா. அதில் வேற இந்த நேரம் கடைக்கு போனால் ரொம்ப கூட்டமாக இருக்குல்ல, அங்கே போய் வாங்குற நேரத்துக்கு என்கிட்ட வாங்கி காப்பி போடலான்னு பார்த்துருப்பா. ஆனால் அவள் கையில் உங்கள் வீட்டு கப்பலில் கொண்டு போன மாதிரி இருந்து என்கிட்டையும் சுக்குல. அதனால் சட்டியில் இருந்த காப்பியை ஊற்றி கொடுத்து விட்டேன். நல்லா இருக்குக்கா, ரொம்ப நல்லா இருக்கு. என்னைய மட்டும் யாருக்கும் ஒரு பொடியை கொடுத்துடாதன்னு சொல்லுவேன். நீ மட்டும் இப்படி கொடுக்கலாமாங்க? அக்கம் பக்கம் இருக்குவே, ஆத்திர அவசரத்துக்கு கேட்டால் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. அதில் வேற அவள் இன்னைக்கு வாங்கினு வச்சுக்க, திரும்ப கடைக்கு போகல, அப்போ வாங்கி கொண்டு தந்துடுவா. ஏக்கோ, நீங்கள் இப்போ ரொம்ப மாறிட்டியே. மெந்திக்கு ரொம்ப குண்டாயிட்டணும். உருவத்தில் முந்தைய மாதிரி தான் இருக்கிய, ஆனால் கோணம் தான் மாறி போச்சு. அப்படி என்னடி வித்தியாசமாக மாறி போனேன்னு 2 பேரும் சொல்லிகிட்டே கிடைக்கிய.
கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கை யோசித்து பாருங்கக்கா. என்னடி பிளாக்கா? அது எந்த கடையில் கிடைக்கும்? அதை எதுக்கு நான் இப்போ யோசித்து பார்க்கணும்? அப்போ ஃப்ளாஷ்பேக்குன்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. இந்த ஊருக்கு நீங்கள் முதல்ல வந்தியல்ல, அப்போ என்ன நடந்துக்கதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கு வந்தல உனக்கும் உமாக்கும் எதுவும் கொடுக்காதுன்னு பத்மாட்ட சொன்னீங்கள, அதை தானே சொல்லுங்க. ஆமாக்கா, அதை தான் சொன்னேன். அது அப்போ உங்கள் 2 பேர்த்தையும் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதான் சொன்னேன். நேற்றுக்கு கூட உங்ககிட்ட உமா இதை கேட்டாலாம், நீங்கள் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்துருக்கே. அப்படியாவோ உங்ககிட்ட சொன்னாலங்க? அப்படிதான்க்கா அவள் என்கிட்ட சொன்னா. என்னக்கா அவள் உன்கிட்ட கேட்டா? நேற்றைக்கு கடைக்கு போயிருந்தோம்மா, கடையில் மாங்காயை பார்த்துட்டு மகி வாங்கி கேட்டா. அங்கேருந்து எல்லா காயும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். இங்கே வந்து இதில் தான் எல்லா காயும் கீழே போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தோம். அப்போ தான் உமா வந்தா. மாங்காயை பார்த்துட்டு ஏக்கா எனக்கு தாங்கன்னு கேட்டா. நானே மகி திங்கிறதுக்கு கேட்டேன்னு சொல்லிட்டு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை இவ கேட்டால் கொடுக்க முடியுமா? ஓ, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாங்காயை தான் உங்ககிட்ட கேட்டாலாங்க. இதை கொடுக்கலன்னு வேற வர மாட்டேன்னு பெரிய பில்டப்பு. என்னைக்கு தான் அவள் திருந்த போகிறாள தெரியல. அப்புறம் சீலா சமையலாச்சா? இல்லைக்கா, சாயங்காலம் பூ மாதிரி வந்த பிறகுதான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். மதியம் உனக்கு சாப்பிட்டதுக்கு பூ மாதிரிக்குன்னு பொங்குனேம்லாக்கா, அந்த சோறு இருக்குது, அதை சாப்பிட்டுக்கிடுவேன். வெறும் சோறையே திங்க போகிற? நேற்றைக்கு வச்ச குழம்பு இருக்குக்கா, காணும். நேற்றைக்கு 1/4 கிலோ ஆட்டுக்கறி தானே வாங்கினேன்னு சொன்னேன், அதான் நேற்றைக்கு முடிக்கலையாங்க. இப்படி தினைக்கு பூ மாதிரி எங்கே குண்டா வர? திங்கிறதுக்கும் குண்டா வர்றதுக்கும் சம்மந்தம் இல்லைக்கோ. நேற்றைக்கு எங்கள் வீட்டில் கூட 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்கினவக்கோ. ராத்திரிக்கு கூட திங்கிறதுக்கு பத்தலை. எங்கள் அத்தை எனக்கு தான் ஒல்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதிகமாக தந்தாவ. அப்படி அதிகமாக தின்னு நான் என்ன குண்டாவாக்கா இருக்கேன்? எப்படி தான் உடம்பு முழுக்க எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒட்டுக்க மண்ணு தான் ஒட்டும். நீ சொல்லுது சரிதான் சின்ன பொண்ணு. என்ன தான் அள்ளி அடைஞ்சு தின்னாலும் குண்டை வர பிள்ளைகள் தான் குண்டா வருது. நான் கூட ஒழுங்காக திங்க மாட்டேன் தான், இருந்தாலும் நாளுக்கு நாள் குண்டாயிட்டே இருக்கேன். உங்கள் வீடு ரொம்ப நீட்டாக இருக்கக்கா, நீங்கள் அடிக்கடி வீட்டை துடைப்பீங்களோ? அடிக்கடிலாம் துடைக்க மாட்டேன் சின்ன பொண்ணு, ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் துடைப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி துடைப்பேலாங்க? உங்கள் வீட்டை எத்தனை நாளைக்கு ஒருக்கா துடைப்ப சின்ன பொண்ணு? நாளெல்லாம் கணக்கு கிடையாதுக்கோ, ஆனால் வருஷத்துக்கு ஒருக்கா கண்டிப்பாக துடைச்சிருவேன். நீ வருஷத்துக்கு ஒருக்கா துடைச்சா உங்கள் வீடு அப்படி தான் இருக்கும். உங்களை மாதிரிலாம் என்னால் ஓடி ஆடி வேலையெல்லாம் செய்ய முடியாதுக்கோ. இப்போவுமே இப்படி சொல்லியே, என்ன இருக்க காலம். அப்பம் செய்துக்கு வீட்டுக்கு ஒரு ஆளை போட்டுற வேண்டியதுதான். ஏக்கோ, நாங்கள் 2 பேரும் கடைக்கு போகிற மாதிரியா? துணியை வேற துவைக்க வேண்டிய வேலை இருக்குது. கடையில் எனக்கு அதிகமாக ஜாமான் ஒன்றும் வாங்கண்டா. நீங்கள் 2 பேரும் போறீங்களா, அப்படியே எனக்கும் வாங்கிட்டு வந்துடுங்க. சரி, என்னெல்லாம் வேணும்னு சொல்லுக்கா. தக்காளி பழம் விலை எவ்வளோன்னு கடையில் போய் கேட்டால் தாங்க தெரியும். சரி, அப்போ ஒரு 50 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா 1 கிலோ வாங்கிட்டு வா. ஒருவேளை 55 ரூபா 60 ரூபா அப்படி இருந்தால் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தால் காணும். சூப்பர்க்கோ, சூப்பர். என்னடி சூப்பர்னு சொல்லிட்டு இருக்க? உங்கள் கஞ்சத்தனத்தை தான் சூப்பர்னு சொன்னேன். இதுக்கு பேர் ஒன்றும் கஞ்சத்தனம் இல்லை, சிக்கனும். அப்புறம் ஒரு 50 கிராம் சுக்கு வாங்கிடு. அவளுக்கு எதுக்குக்கா நீ வாங்கி கொடுக்க? இது அவளுக்கு இல்லை, எனக்கு. அப்புறம் சில இன்னொரு 50 கிராமும் வாங்கிடு. இது யாருக்குக்கா? இது மல்லிகாவுக்கு. சரி வாங்குதேன். வேற எதாவது வேணுமா? சட்டுன்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை. ஞாபகம் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க. மழை வேற வந்துட போகுது, சுருக்க போயிட்டாங்க. ஏக்கோ, இன்னைக்கு மழை வருமா? மழை வருமா வராதுன்னு எனக்கு இப்படிகிட்டே தெரியும். நியூஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது தானே? அதெல்லாம் பார்க்க எங்கே நேரம் இருக்குது? ஆமாம், 24 மணி நேரம் ஃபோன் நோண்ட சொன்னால் மட்டும் நல்லா நோண்டுவேன். ரொம்ப புகழாதுங்கக்கா. நான் கொடை கொண்டு தரட்டுமா? வேண்டாக்கா, வெயில் அடிச்சுக்கிட்டு தானே இருக்கு, இன்றைக்கி மழைலாம் வராது. ஏக்கா, நான் கடைக்கு போனதும் ஃபோன் பண்ணிக்கேன். என்ன ஜாமான் வேணும்னா சொல்லிடு. வா சின்ன பொண்ணு போவோம். சீலா, பக்கத்து தெருவில் போமச்சில பார்த்துப்போ, அங்கே ஒரே தொழியாக கிடக்கு. சரிக்கா. போலதையும் தொட்டுறாத.
சரிக்கா, தொட மாட்டேன். பார்த்து கவனமாக போயிட்டு வா. அதை நான் பார்த்துக்கிட்டேக்கோ, நீ கதவை பிடிட்டு போய் துணியை தோய்.